Good evening, friends. Welcome to our session. Life is beautiful today. உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் இன்னைக்குள்ள நம்மளோட செஷன் வந்து இட்ஸ் a very interesting topic. The growth in Tamil Nadu in 2021 பத்தி நம்ம பேச போறோம். பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாடு வந்து எவ்வளவு வளர்ந்துகிட்டு இருக்கு அதைத்தான் நம்ம இந்த செஷன்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ல என்னோட கோ-ஹோஸ்டா இருக்கிறது our VNCT group chairman Mr. Nagu Chidambaram with us. Welcome to the show, Mr. Nagu. Thank you. Yes. அண்ட் தமிழ்நாடு வந்து என்னைக்குமே முன்னுநோக்கிற ஒரு ஸ்டேட்டு. நம்ம இந்தியாவில் வந்து மோஸ்ட் க்ரோயிங் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு என்னைக்குமே. அதில் வந்து இப்போ 2021 வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இஸ் ஹேப்பனிங் ஹியர். லாஸ்ட் 3 கன்சிக்யூட்டிவ் இயர்ஸ் தமிழ்நாடுல நம்மளோட எக்கனாமிக் க்ரோத் வந்து 8.02% ஆவரேஜ், வேறஸ் ஆல் ஓவர் இந்தியா வந்து 4.2%. அப்படி இருக்கும்போது நம்மளோட எக்கனாமிக் க்ரோத் வந்து இட் இஸ் 8%, டபுள் தட் ஆஃப் இந்தியன் க்ரோத். ஸோ இதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கு. urbanization is happening at 49% in தமிழ்நாடு, which is huge. அப்படின்னா சிட்டிஸ் எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கு. urbanization is happening at that pace. மெயினான இன்னொரு ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட அதர் கண்ட்ரீஸ் ஆஃப் US, ஜெர்மனி, ஜப்பான் எல்லாமே இன்னைக்கு சைனாவை டீரிஸ்க் பண்றதுக்கு வந்து தமிழ்நாடு மாதிரி ஸ்டேட்டுக்கு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மேனுஃபேக்சரிங், ஆட்டோமோட்டிவ், அவங்களோட பிளான்ஸ் எல்லாமே வந்து தமிழ்நாடுல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது அதுல நமக்கு வந்து நிறைய க்ரோத் இருக்கு. தமிழ்நாடு வந்து என்னைக்குமே நமக்கு வந்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ்ல வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் க்ரோத் நமக்கு தமிழ்நாட்டுல வந்தது வந்து ஸ்கூல்ஸ் 6000 இருந்து 22,000 ஆனது 10 வருஷத்துல. எஜுகேஷன் மூலமா தான் நம்ம முன்னோக்கி ஒரு ஸ்டேட்டா வர முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 1980 இருந்து 2000 வரைக்கும் அந்த 20 இயர்ஸ்ல நம்மளோட ஹையர் எஜுகேஷன் க்ரோ ஆனது. ஸோ இது ரெண்டும் தான் நம்மளோட கீ ப்ரொப்பல்லர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து எஜுகேஷன் நம்ம பார்த்தோம்னா 2 சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, 22 ஸ்டேட் யூனிவர்சிட்டி இருக்கு, 2200 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு ஹையர் ஸ்டடீஸ் எஜுகேஷன்ஸ். இட் குட் பி இன்ஜினியரிங் காலேஜஸ், மெடிக்கல் காலேஜஸ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். அதுல வந்து இந்தியாவில் உள்ள டாப் 100 காலேஜஸ்ல தமிழ்நாடுல 36 காலேஜஸ் வந்து நம்மளோட இதுதான் டாப் காலேஜஸ், இன்ஸ்டிடியூஷன். ஸோ எஜுகேஷன் தான் நம்மளோட பேக் போன். அதுதான் நம்மளை வந்து இவ்வளவு தூரம் ப்ரொப்பல் பண்ணியிருக்கு. அடுத்தது ஒரு பெரிய ப்ரொப்பலர் தமிழ்நாடுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹெல்த் கேர் ஹப். நம்ம வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து ஹெல்த் கேருக்கு, ஸ்பெஷலைஸ்ட் கேருக்கு வருவாங்க. ஸ்பெஷலைஸ்ட் வைத்தியம், அந்த ஸ்பெஷலைஸ்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு சென்டர்ஸ் இருக்கு அப்படின்னா அது தமிழ்நாடு தான். அது வந்து சென்னை அண்ட் கோயம்புத்தூர் தான் மெடிக்கல் டூரிசம் ஃபார் அக்ராஸ் த குளோப் அண்ட் ஃபார் அக்ராஸ் இந்தியாவில் வந்து இட் இஸ் ஆல் அபவுட் சென்னை அண்ட் கோயம்புத்தூர். ஸோ இவ்வளவும் நம்மளோட கீ ஃபேக்டர்ஸாக இருந்து நம்ம தமிழ்நாடு வந்து வி ஆர் க்ரோயிங் அட் அ வெரி வெரி ஃபாஸ்ட் பேஸ். இப்போ வந்து லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஆஃப் தமிழ்நாடு 2021 வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வந்து இட் இஸ் எஸ்டிமேட்டட் டு க்ரோ அட் 15% இன் தமிழ்நாடு அலோன். நம்மளோட மேனுஃபேக்சரிங் வந்து 15% க்ரோ ஆக போகுது இந்த 2021. அண்ட் 2025க்குள்ள தமிழ்நாட்டில் வந்து 20 லட்சம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக போகுது பல செக்டர்ல. ஆட்டோமோட்டிவ், மேனுஃபேக்சரிங், ITES, பல துறைகள், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி எல்லாம் சேர்ந்து 20 லட்சம் துறைகள்ல நமக்கு 20 லட்சம் வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. அண்ட் 10 lakh crores of money is going to be invested in Tamil Nadu in various sectors, right from infrastructure to manufacturing to various sectors. It is all going to be invested. So that is why Tamil Nadu is booming. And in the last 6 months பார்த்தோம்னா எல்லா இடமுமே நம்ம எங்க டிராவல் பண்ணாலுமே தெரியுது, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் எங்க போனாலுமே வந்து அந்த பரபரப்பு தெரியுது, அந்த எக்கானமியோட பூம் தெரியுது. We are able to feel that we are ready for that big growth. And yes, over to you, Mr. Nagu. What do you think about Tamil Nadu and especially Chennai? What do you feel about Chennai and the growth in Chennai? What is happening here? Thank you, Geetha. So that was a lot of very good information about Tamil Nadu. And one of the very, very key factors of Tamil Nadu, it's a very safe state. அதை முதல்ல நம்ம நல்ல விதமா புரிஞ்சுக்கணும். அதுதான் உண்மை. அந்த உண்மையை வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய பயணத்தை கொண்டு செலுத்தணும் அப்படின்னம்னா இன்னும் ஆக்கப்பூர்வமாகவும் ப்ராஃபிட்டபிளாகவும் ப்ராப்பராகவும் இருக்கும். இட்ஸ் அ வெரி வெரி சேஃப் ஸ்டேட் அண்ட் தேர் இஸ் அ லாட் ஆஃப் க்ரோத் பொட்டன்ஷியல். இப்ப நிறைய மிஸ் கீதா சொல்லிட்டு இருந்தாங்க, அது எல்லாமே வரன்முறைப்படுத்தி ரொம்ப பிரமாதமா நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இதை தாண்டி இப்ப சென்னை அப்படின்னு சொல்லும் போது இட்ஸ் முதற்கரியம் நம்ம அந்த ஊரை சார்ந்தவங்க அல்லது நம்ம அங்க இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு இஃப் வி ரியலி கெட் இன் டு அ பர்டிகுலர் ஸ்டேட் ஒரு சிட்டி, அது எதனால ப்ரொபல் ஆகுது? மெயின் ரீசன் இஸ் பீப்புள் பவர். பீப்புள் எப்படி இருக்கிறாங்க, அந்த ஸ்டேட்டோ அந்த சிட்டியோ அதை சார்ந்த பீப்புள் எப்படி இருக்கிறாங்க, அதே இண்டஸ்ட்ரியஸ் ஆர் அதே லேட் பேக், are they looking for opportunities or they waiting for opportunities?
வெயிட்டிங் அப்படின்றது வேற. ஐ எம் ரியலி கோயிங் ஆஃப்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஐ வில் கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சிச்சுவேஷன் எதுவாக வேணாலும் இருக்கலாம். கோவிட் சிச்சுவேஷனா வேணாலும் இருக்கலாம். கோவிட் சிச்சுவேஷன் முடியலை, நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றது இருக்கலாம். என்னென்ன வேணாலும் யார் வேணாலும் சொல்லலாம். பட் growth will be the only focus அப்படின்னு போகும்போது then the people propel the state, the people propel the city. அப்படி பார்க்கல Chennai is blessed. Since the question was Chennai, it's not to say about any other place, but then about Chennai ன்றதுனால Chennai is blessed with some fantastic people. Everybody in Chennai are absolutely industrious. They are growth oriented. Other, I will call it as an economic wheel. You know, if you look at it or a wheel mari, if you start looking around என்னென்ன ஏரியா, ஒரே ஒரு ஏரியா வளர்ந்துகிட்டு இருக்குதா, அல்லது ஒரே ஒரு செக்டார் வளர்ந்துகிட்டு இருக்குதா, அல்லது த்ரூ அவுட்டா ஒரு வீலாக எடுத்து பார்த்தோம்னா சுற்று வட்டாரத்துல எல்லாமே வளர்ச்சி அடைஞ்சுகிட்டு இருக்குதா, யூ கால் இட் as an economic wheel. Let's for instance say how இப்ப automotive அப்படின்னு எடுத்துக்குவோம். There is a famous slogan in automotive that's come in, China to Chennai. எப்படி இது ரைமிங் அப்படின்றதுனால இல்ல, இதுல நிறைய உள்ள அர்த்தம் இருக்குது. 1/3 of the Indian automotive production happens out of Chennai. Now, India அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் அவுட்சைட் இன்சைட் வியூக்கு வந்தோம்னா, இந்தியா அப்படின்றது it is the auto hub of the world. The world looks at India for automotive production. And Indiaல Chennai provides 1/3 of that requirement அப்படின்ற போது what a large segment. இதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னம்னா, what we call in automotive parlance as OEMs, original equipment manufacturers. You look at a Hyundai, you look at a Ford, you look at Nissan, Renault Nissan, you look at Ashok Leyland, you look at Daimler. Two wheelers போனீங்கன்னா TVS Motor Company, எதை வேணாலும் நீங்க எடுங்க, it is there. Hindustan Motors, it is all there in Chennai, around Chennai. அப்ப என்ன காரணம்? It's not because they like Chennai, it's because Chennai it provides that infrastructure. And automotive industry, what's very critical is the backbone are the part suppliers, the component manufacturers, the industrial parks around it. இது எல்லாமே சென்னையில இருக்குது. Absolutely it is there, which provides the framework. So go beyond automotive. Look at IT. OMR, IT synonymous இருக்கும். OMR நாலே IT, IT னா OMR தான். Now that entire road and region is booming because of IT. IT, ITES. Now you look at healthcare. Healthcare destination is Tamil Nadu. Healthcare destination is Chennai. And healthcare nala, there is something called healthcare tourism. Tourism can happen for so many reasons, and if it's happening for healthcare, it becomes a primary factor. It's a very, very important industrial area, a growth area. Now, then you go beyond that and you look at hotel industry, look at the restaurant industry. It's absolutely booming. It's on an upscale. எதுவாக இருந்தாலும். And startups. Startups are absolutely pioneering in Chennai in a very, very big way. And the startups வந்து சென்னையில இருக்கிறாங்க, புனேல இருக்கிறாங்க, மும்பைல இருக்கிறாங்க, டெல்லியில இருக்கிறாங்க, பெங்களூர்ல இருக்கிறாங்க. இந்த ஸ்டார்ட் அப் ஃபண்டிங் கம்பெனிஸ், ஏஞ்சல் ஃபண்டர்ஸ், அவங்கள்ட்ட பேசி பார்த்தீங்கன்னா there is a particular liking towards Chennai. எதனால? The faith in which that they operate. Because startup works on expectations. It works on certain calculations, certain projections. And the projections, calculations, expectations எல்லாமே தவறுதலாக இருந்தால், if the projections are nowhere close to reality, but Chennaiites basically start providing it as close as possible to reality, as close as possible அப்படின்னு சொல்றது ஏன் அப்படின்னா that element of risk always is there in business. Therefore, Chennai really supersedes and pushes in all of these fronts and more. And therefore, it's very, very important. Construction industry, property development, real estate sector. India will top 5 Chennai features. And the growth, the appreciation because of all of this. Look at the disposable income, because of which the retail industry booms. Retail அப்படின்றது it's shopping, cinemas, theaters, malls, restaurants, coffee shops, your lifestyles, everything is because of the disposable revenue available. And that's again because of this city booming. And this attribute can actually be taken to other parts also, other parts of the city. One of the very, very important aspects that's happening, not only in Chennai, but definitely in Chennai, and of course, other parts of Tamil Nadu, enna appadina, infrastructure growth. Infrastructure or a city ko state ko enanga, it's all about your roads,
your airways, your railways, and most importantly, இப்ப சென்னையில பிரமாதமா வந்துட்டு இருக்கிறது metro rail. Metro rail first phase has been completed and the second phase is starting. And second phase உடைய outlay மட்டும் பார்த்தீங்கன்னா அசந்து போயிருவீங்க. It's 70,000 crores is the outlay of the second phase of CMRL, Chennai Metro Rail. That's CMRL. And if you look at CMRL, if you look at Chennai Metro, it's going to change the landscape in totality. அதாவது இன்னைக்கு வடபழனியில ஒருத்தர் கார்ல கிளம்புறாரு டுவர்ட்ஸ் சிறுசேரி ஓஎம்ஆர் அப்படின்னு சொன்னோம்னா இட்ஸ் கோன் டு டேக் ஹிம் 1 hour 15 minutes 1 hour 30 minutes ப்ராபப்ளி. இதே இது மெட்ரோல ஏறினார்னா 15 minutes. வடபழனிலையும் இப்ப மெட்ரோ வருது, சிறுசேரியிலையும் மெட்ரோ வருது. இது ரெண்டையும் கனெக்ட் பண்றது 15 minutes. ஆக ஜஸ்ட் இமேஜின் சென்னை which is large on the north, south and west. We say Marina is the east of Chennai, so there is no east into Marina, so it only has a north, south and west. In the ஒரு மூணு டைரக்ஷன்ல it's growing in all directions possible. It's going in the west, it's growing in the south, majorly in the south, very very big way. Ana in the growth it's all going to happen even better, and the distance is going to shrink very much because of metro. And metro is going to play a very very big role in the growth of Chennai from here. So all of you, I will really say, focus on Chennai, and that's very very important. And back to you, Geetha, on what you feel about other parts of Tamil Nadu outside of Chennai, because Chennai pati pesite pola one day is not enough. There is so much happening. What do you feel about the other parts of Tamil Nadu? That was very good information you gave on Chennai. As you said, Chennai வந்து பேசிக்கிட்டே போகலாம். சென்னையில் வந்து ஆஸ் யூ செட் சவுத் ஆஃப் சென்னை இஸ் பூமிங். எப்பயுமே வந்து ஒரு சிட்டியில் அர்பனைசேஷன் வரும்போது எல்லா பகுதியும் க்ரோ ஆகும், ஆனால் ஒரு சைடு தான் ரொம்ப ஜாஸ்தி க்ரோ ஆகும். எல்லா சிட்டிலையுமே நான் அந்த ட்ரெண்டை வந்து பார்த்துட்டு இருக்கேன். சென்னையில் வந்து பார்த்தா சவுத் அந்த 3 காரிடர் விச் இஸ் யோர் இசிஆர், யோர் ஓஎம்ஆர் அண்ட் யோர் ஜிஎஸ்டி காரிடர், இந்த 3 காரிடர் தான் அர்பனைசேஷன் வந்து இட் இஸ் பீக்கிங் இன் சென்னை. எல்லா ப்ராஜெக்ட்ஸ், எல்லா ரியல் எஸ்டேட், ஆல் த டிராஃபிக் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் திஸ் சைட். இந்த 3 காரிடர்ல எங்க டிராஃபிக் மூவ் ஆகுதோ அங்கதான் சிட்டி மூவ் ஆகுது, அங்கதான் growth and development ஆகுது, அங்கதான் ரியல் எஸ்டேட் ஆகுது, அங்கதான் people are putting their money. இந்த 3 காரிடர்லயுமே வந்து நம்ம சொன்ன மாதிரி மெட்ரோ ரயில் இஸ் கம்மிங் and that is going to connect, and as you said, distance is no more a distance. That's a fantastic point. Now coming to other cities in Tamil Nadu, Coimbatore is a booming city. Economic revenue growth of Coimbatore is 65% when compared to other places of India. It is only 30%, whereas Coimbatore alone, the economic growth, revenue growth is 65%, and it is the 4th ranked city in India for investments and growth. That is the potential of Coimbatore. Coimbatore என்னைக்குமே வந்து ஒரு ரொம்ப செழிப்பமான ஊர். அதோட டொமஸ்டிக் ஏர்போர்ட் கனெக்டிவிட்டியா இருக்கலாம், இன்டர்நேஷனல் கனெக்டிவிட்டியா இருக்கலாம், ட்ரேட் அண்ட் காமர்ஸ் என்னைக்குமே வந்து வெஸ்டோட மும்பையோட சேர்ந்து அவங்க நார்த்தோட சேர்ந்து அண்ட் எல்லாருமே வந்து ஒரு காஸ்மோபாலிட்டன் க்ரௌட், வடநாட்டுக்காரவங்க அன்னைக்கே வந்து ரீலோகேட் ஆகி யான் ட்ரேடிங்காக இருந்ததுக்காக இருக்கலாம். Yarn hub, Manchester of South India, Manchester of India is Coimbatore. Coimbatore has several attributes and infrastructure is very robust. It's an industrial city. எப்பயுமே இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்கும்போது growth ரொம்ப நடக்கும். நம்ம தமிழ்நாடு வந்து முன்னோக்கி ஸ்டேட்டா இருக்கிறது இண்டஸ்ட்ரியலைசேஷனால தான். கோயம்புத்தூர் வந்து இவ்வளவு டெவலப் ஆகிறதும் இண்டஸ்ட்ரியலைசேஷனால தான். அங்க வந்து இண்டஸ்ட்ரீஸ் லைக் வெட் கிரைண்டர்ஸ் அண்ட் பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், உங்களோட பம்ப் இண்டஸ்ட்ரி, இட்ஸ் அ வெரி வெரி பிக் இண்டஸ்ட்ரி தேர். டெக்ஸ்டைல்ஸ் இஸ் வெரி பிக். And Coimbatore, again, metro rail is a big boom now. Metro rail central government project is coming in Coimbatore. And adula vandu city is developing. Nama Singanallur mari area kalla metro rail la varumbodhu adu vandu Singanallur is booming. For another reason, Vellalur bus terminal. Coimbatore or other dynamics vandu cities urbanization la outside develop ஆகும்போது ஒரு பகுதி தான் ரொம்ப டெவலப் ஆகும். நம்ம எல்லா சைடும் டெவலப்மெண்ட்டை பார்ப்போம், சேச்சுரேஷன் பார்ப்போம், பட் ஒரு சைடு வந்து ஃபார் ரீசன்ஸ் ரொம்ப டெவலப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு கோயம்புத்தூர்ல சிங்காநல்லூர் பகுதி வந்து ரொம்ப டெவலப் ஆகுது. ஏன்னா அங்கே வெள்ளலூர் பஸ் டெர்மினல் வருது, மெட்ரோ ரயில் ஸ்டேஷன் வருது, பல ரீசன்ஸ் இந்த மாதிரி growth ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கு. அண்ட் கோயம்புத்தூர் அகெயின் வை வந்து த டெவலப்மெண்ட் இஸ் கண்டினியூஸ் அண்ட் மோர் சோ நவ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் அகெயின் அன் எஜுகேஷனல் ஹப். பீப்புள் ரீலோகேட் டு கோயம்புத்தூர் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ், ஃபார் ஹெல்த் கேர் பர்பஸ். And also it is one of the most preferred retirement place. NRIs இருக்கலாம்
அண்ட் கேரளால இருந்து மக்களா இருக்கலாம், இல்ல வேற ஊர்கள் தமிழ்நாட்டுல இருந்து வேற ஊர் சார்ந்தவங்களா இருக்கலாம். ஆனா அவங்க எப்பயுமே கோயம்புத்தூர்ல வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஒரு வீடு வச்சுக்கணும், இல்ல அங்க ரிட்டையர்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாரோட மைண்ட்லயுமே வந்து இருக்கு. பிகாஸ் கிளைமேட் இஸ் ஆல்சோ வெரி பிக் plus point of Coimbatore. So Coimbatore is a fantastic city which is growing. In the cities in the last 6 months, rapid growth and development we are able to see. As it is, they're doing well, but last 6 months rapidly they are growing. So is Madurai. Madurai is a smart city. Yes. All 12 districts around Madurai, அவங்க எல்லாருமே வந்து ட்ரேட் அண்ட் காமர்ஸுக்கு மதுரை தான் வர்றதுனால மதுரை தான் எப்பயுமே வந்து ரொம்ப growth propelled இருக்கும். அவங்களும் எஜுகேஷனுக்கு, ஹெல்த் கேர், ட்ரேட் அண்ட் காமர்ஸ் எல்லாமே மதுரை இஸ் த ஹப் ஃபார் ஆல் த டவுன் சவுத் 12 districts. ஸோ அவங்க எல்லாருமே மதுரையில வந்து பணம் போடணும், மைக்ரேட் ஆகணும். ஹவு மீ த ஸ்டேட் ஆர் என்ஆர்ஐஸ் வாண்ட் டு மைக்ரேட் டு சென்னை, ஹவு பீப்புள் வாண்ட் டு மைக்ரேட் டு, ஹியூஜ் மைக்ரேஷன் இஸ் ஹேப்பனிங் டு சென்னை for all the growth prospects, job opportunities, for various reasons. And as you said, it's a very safe state. Tamil Nadu is a very safe state and Chennai is a very safe city. அதே மாதிரி கோயம்புத்தூருக்கு severe migration is happening from all across NRIs and other states. மதுரையில வந்து migration happens from the 12 districts. அந்த 12 districtல இருக்கிறவங்க மைக்ரேட் ஆகி மதுரைக்கு வர்றாங்க. ஸோ அந்த பாப்புலேஷன் தான் மதுரையில லாஸ்ட் 10-12 இயர்ஸ்லேயே 3 லட்சம் ஜனத்தொகை இன்னைக்கு 15 லட்சம் ஆயிருச்சு. மைக்ரேட் ஆகும்போது சென்னை வந்து இப்ப வந்து ஒரு 1.25 கோடி பாப்புலேஷனை தாண்டிடுச்சு. ஸோ பாப்புலேஷன் தாண்ட மைக்ரேஷன் கிரௌட் உள்ள வர வரதான் நம்மளோட எக்கானமி டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆல் த பிக் ரீசன்ஸ் தட் யூனோ திஸ் இஸ் லீடிங் டு ஹியூஜ் growth. ஸோ இந்த growthல வந்து மிஸ்டர் நாகு, யூ டெல் us how we can be a part of this growth, how can we leverage and we benefit out of the growth of Tamil Nadu? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டு ஆஸ்க். இல்லைன்னா இது வெறுமனமா ஒரு நியூஸை படித்தோம், ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருக்குமே தவிர, நம்ம அந்த growthல எப்படி பெனிட்ரேட் ஆயிருக்கோம், அந்த growthனால நம்ம எப்படி பயணிச்சிருக்கிறோம், எப்படி அதனால நமக்கு அந்த பலன்கள் வந்திருக்குன்றது நம்ம சிந்திச்சே ஆகணும். அதை பேசி வெளியில தெரிவிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா then we'll be a part of the growth journey. I always say this, we all carry Tamil Nadu in our hearts, right? That's undoubtedly true. What piece of Tamil Nadu do we actually own? அந்த கேள்வியை கேட்கணும். நான் ஒரு கிராமத்துல பிறந்திருக்கிறேன், நான் இந்த ஊர்ல பிறந்திருக்கிறேன், எனக்கு அதனால அந்த கிராமமோ அந்த ஊரோ அல்லது அந்த ஒரு சிட்டியோ ஸ்டேட்டோ பிடிக்கும், சந்தோஷம், நல்ல விஷயம், அப்படிதான் இருக்கணும். பட் அது மட்டும் போதுமா? அதையும் தாண்டி நம்ம சிந்திக்கத்தானே வேணும். ஸோ சிந்திக்கத்தானே வேணும் அப்படின்னா we need to be a part of the growth story. விட்டுட்டோம், ஒரு காலத்துல அது அஃபோர்டபுளா இருந்துச்சு, அப்ப நான் வாங்கியிருக்கணும், வாங்க விட்டுட்டேன், அல்லது அதுல ஒரு growthல நான் பயணிச்சிருக்கணும், விட்டுட்டேன் அப்படின்ற ரிக்ரெட்டோட நம்ம இருக்கிறதுக்கு பதிலா இப்ப while we are discussing all of this, அந்த ஒரு முக்கியமான சப்ஜெக்டை நம்ம பேசணும்னா இட்ஸ் கோயிங் டு பி டு an all around and a good advantage for all of us. அப்படி பார்க்கல இட்ஸ் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் a very very important approach. I will say be a part of the growth journey. Put your money where the growth is. எனக்கு என் ஊர் பிடிக்கும், ஓகே, சந்தோஷம். அப்ப நான் அந்த ஊருக்கு போவேன், வருவேன், சொந்தக்காரங்களை பார்ப்பேன், நண்பர்களை பார்ப்பேன், ஓகே. என் பணத்தை எங்க போடுவேன்? Money cannot be decided, or your investment of money cannot be decided based on emotions. It needs to be done out of prudent thinking. ஏன்னா அது நம்மளுடைய ஹார்ட் earned மணி. அந்த பணத்தை எங்க போடுறோம்? வளர்ச்சிக்காக போடுறோம். So where to put your money? You need to put it in a growth sector, not out of emotion. And when you say growth sector, I'll only say 3 points. Put your money on properties, properties, properties. These are the only factors. இதை தாண்டி எங்கேயுமே நம்ம போய் பண்ணிட்டு இருக்கிறதுன்றது அப்ரிசியேஷன், வளர்ச்சி அதுக்கானது இல்லை. இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். Then, is there a formula to do this? Oh yes, 3-step simple formula. First part of the step, or rather the first step is savings. நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறோம் இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் சேவிங். இது ஸ்கூல்ல சொல்லி தர்றது, அது பிராக்டிக்கலா ஒத்து வராது. இன்கம்ல இருந்து நீங்க எக்ஸ்பெண்டிச்சரை கழிச்சிட்டீங்கன்னா சேவிங் இருக்கணும். எக்ஸ்பெண்டிச்சரே ஃபுல் ஆயிடுச்சுன்னா வேர் இஸ் த சேவிங்? தேர் இஸ் நோ சேவிங். ஸோ ஸ்லைட்லி ட்வீக் த ஃபார்முலா. இன்கம் மைனஸ் சேவிங் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர். அப்ப நிர்ணயிச்சிடணும், இதை நான் எடுத்து வச்சிருவேன் என்னுடைய வருமானத்துல இருந்து. என்னுடைய வருமானம் அப்படின்றது ஐ கேன் பி an entrepreneur, ஐ கேன் பி a professional, ஐ கேன் பி employed, ஐ கேன் பி self-employed, எதுவாக வேணாலும் இருக்கலாம்.
I can be working from home, I can be selling a product or service, whatever. நான் எது பண்ணாலும் ஒரே ஃபார்முலால நான் வந்துருவேன். என்ன? இன்கம் மைனஸ் சேவிங் இஸ் எக்ஸ்பெண்டிச்சர். என்னுடைய வருமானத்திலிருந்து நான் ஒரு தொகையை சேவிங்கா எடுத்து வச்சுட்டு மீதி உள்ளதை தான் என்னுடைய செலவுக்குன்னு எடுத்துட்டு போவேன். இதுதான் ஒர்க்கிங் ஃபார்முலா ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2, இந்த பணத்தை சேவ் பண்ண பணத்தை 100 ரூபாயை வச்சுட்டு 100 ரூபாய்க்கு நம்ம சொத்து தொட வேண்டாம். 100 ரூபாய்க்கு சொத்து தேடணும்னா நம்ம கையில வெறும் 15-20 ரூபாய் இருந்தால் போதும். ஏன்னா பேங்க்ஸ் ஆர் willing to fund 80%. And I would say, please utilize what the bank is offering. இன்னைக்கு பேங்கோட ஹோம் லோன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6.75%, 7.75%. இட்ஸ் ஆல் கான் டவுன். ஒரு காலத்துல 8.5ல இருந்துச்சு, 7.5க்கு வந்துச்சு, and it has dropped even further. So அந்த மாதிரி drop ஆகும்போது we must use the dropped 6.75%, take advantage of the bank. Very critical. ஸோ 100 ரூபாய் வச்சுட்டு 100 ரூபாய்க்கு நம்ம சொத்து தேடுறதை விட 100 ரூபாய் கையில இருந்தால், அல்லது 100 ரூபாய்க்கு சொத்து இல்லைன்னு பேசிட்டு இருக்க பதிலா 100 ரூபாய் கையில வச்சுட்டு 400 ரூபாய்க்கு நம்ம சொத்து தேடணும். ஸோ யோர் மணி ஆர் 100 ரூபாயை வச்சுட்டு 500 ரூபாய்க்கு சொத்து தேடணும். லெட் தட் 100 பி எனிதிங். இட்ஸ் an example for you people. அந்த ஒரு உதாரணத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா 20% மட்டும்தான் நம்மளுடைய ஃபண்டா இருக்கணும். அந்த 20%மே ஒரு பீரியட் ஆஃப் டைம் கொண்டாட முடியும்னா 80% பேங்க்ல இருந்து டேக் அட்வான்டேஜ் ஆஃப் த பேங்க், டேக் அட்வான்டேஜ் ஆஃப் த 6.75%. அப்ப சொத்து கொள்முதல் ஆகும். ஸ்டெப் 2. ஸ்டெப் 3, கொள்முதலான சொத்தை let's make sure we generate a passive income out of it. நம்ம யூஸ் பண்ண போறோம் பிரமாதம், அல்லது if we are going to give it out on rent, அதுதான் நம்மளுடைய passive income. அந்த ரெண்ட் வந்து எப்படி நம்மளுடைய இஎம்ஐயை சாஃபன் பண்ண போகுது? ரெண்ட் வந்து இஎம்ஐயை ரீப்ளேஸ் பண்ணாது, இஎம்ஐயை சாஃபன் பண்ணும். நீங்க கட்ட வேண்டிய 1000 ரூபாய் இஎம்ஐயை if it can reduce it to 400, 300, 250, 200, அது it is saving, and that is passive income. அப்ப உங்களுடைய சேமிப்பு சொத்தாக மாறி அந்த ஒரு பேங்க்ல இருந்து கிடைக்கிற அட்வான்டேஜ் கடனை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு வாடகைக்கும் கொடுக்கும் போது அந்த வாடகை வருமானத்தை நம்ம இஎம்ஐக்கு கழிச்சிட்டோம் அப்படின்னம்னா வாட் யூ ரியலி டென்ட் டு பே இஸ் மச் 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 லெசர் தென் வாட் அதர்வைஸ் யூ வுட் ஹவ் பேட். அப்ப யூ ஆர் அ பார்ட் ஆஃப் த growth ஜர்னி. அந்த அப்ரிசியேஷன் இன் என்டையரிட்டி உங்களுக்கே. இந்த மாதிரி சின்ன ஒரு பிளான், 3 ஸ்டெப் அப்ரோச்: சேவிங், using the bank, looking at a passive revenue to reduce your outflow. இந்த 3 ஸ்டெப் நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னம்னா கண்டிப்பா நம்மளால இந்த growth ஜர்னியை பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். It also takes us to the next question: what and where? அதாவது நம்ம பணத்தை எதுல போடணும், எங்க போடணும், what and where. இப்ப கீதா மேம் சொன்னபடி சவுத் ஆஃப் சென்னை, சென்னையில தான் அப்படின்றது இல்லை, சென்னை அப்படின்னு சொன்னோம்னா சவுத் ஆஃப் சென்னை, பிகாஸ் ஆஃப் த ரீசன்ஸ் வாட் ஷி ஸ்டேட்டட். அந்த ரோட் டிராஃபிக், அதுல வர்ற growth, அண்ட் தேர்ஃபோர் அதுல வர்ற மைக்ரண்ட் அவுட் சைட் சிட்டி அல்லது அவுட் சைட் ஆஃப் த ஸ்டேட்ல இருந்து வர்றவங்க அதை நோக்கி போகும்போது ஆட்டோமேட்டிக்லி when there is a rush, appreciation happens. ஸோ அந்த ஒரு ஜோன் நீங்க பார்க்கணும். அண்ட் என்னுடைய அடுத்த ரெக்கமெண்டேஷன் will be, பணத்தை எங்க போடணுமா, லேண்ட் அண்ட் பில்டிங் உள்ள ஒரு சொத்து. எது ஒன்றும் தனியா இல்லை. ஐம் ரிப்பீட்டிங், லேண்ட் அண்ட் பில்டிங். லேண்ட் மட்டும் அல்லது பில்டிங் மட்டும் அப்படின்ற நோக்கத்துல போகாமல் லேண்ட் அண்ட் பில்டிங் அப்படின்னு சொன்னோம்னா தென் தட்ஸ் யுவர் பாயிண்ட். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, ஒரு சொத்து வாங்குறோம் அப்படின்னம்னா ஒரு கார் வாங்குற மாதிரி இல்லை, ஒரு நகை வாங்குற மாதிரி இல்லை. சொத்து வாங்குறோம் அப்படின்னா யூ ஆர் பையிங் வெல்த். அந்த வெல்த் வந்து உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுடைய சந்ததியினருக்கும். இட்ஸ் ஃபார் த ஜெனரேஷன்ஸ் டு கம். ஸோ இட்ஸ் காட் டு பி ஜெனரேஷன் ஓரியன்டட். அந்த சொத்தை யார்கிட்ட நீங்க வாங்க போறீங்க? பாரம்பரியமும் தரமும் நிரந்தரமும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனத்திலிருந்து ராசியா நீங்க வாங்கினீங்கன்னா அது என்னைக்குமே உங்களுக்கு ராசியா இருக்கும். ஸோ ராசி ஃபார் சென்டிமெண்ட், growth for the investment. இது ரெண்டையுமே நம்ம நோக்கி பயணிக்கும் போது, இது சென்னையாக இருக்கலாம், கோயம்புத்தூரா இருக்கலாம், மதுரையாக இருக்கலாம். என்கிட்ட வந்து சென்னைக்கு அஃபோர்டபுளா நான் பணம் வச்சிருக்கிறேன், நான் அங்க வாங்குறேன். சென்னைக்கு அஃபோர்டபுளா பணம் இல்ல, டோன்ட் வெயிட், ப்ளீஸ் புட் த மணி இன் சம் அதர் பிளேஸ் டு வாட் யுவர் மணி கேன் பை. மணி அகைன்
நீங்க கையில வச்சிட்டு இருந்த 100% கிடையாது. 20% தான் உங்க கையில இருக்கிற பணம். மீதி 80% பேங்கோட பணம். அது சென்னைக்கு அஃபோர்டபுளா இருக்கும், சென்னைக்கு வாங்க. கோயம்புத்தூருக்கு அஃபோர்டபுளா இருக்கும், அங்க வாங்க. மதுரைக்கு அஃபோர்டபுளா இருக்கும், மதுரையில வாங்குங்க. எங்கே இருந்தாலுமே ஆஸ்க் த ரைட் கொஸ்டின். ஏன் பணம் வளருமா? நான் சண்டே அன்னைக்கு நான் ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனா என்னுடைய பணம் சண்டே அன்னைக்கும் ஒர்க் பண்ணணும்னா அப்ப யூ நீட் டு மேக் ஷுர் யூ மேக் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ தட் யோர் மணி ஸ்டார்ட்ஸ் டு ஒர்க் ஃபார் யூ. உங்க பணம் உங்களுக்கு உழைக்கணும், நீங்க பணத்துக்காக உழைக்கணும், பணம் உங்களுக்காக உழைக்கணும். இது மாறி 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 நடந்தால் நம்மளுடைய சந்ததியினர் என்னைக்குமே அருமையா இருப்பாங்க. And that's my input to all of you. Thank you. Geetha, over to you. Oh, that was a fantastic input. Thank you, Nagu. As you said, invest, you will only say 3 things and all the 3 things are properties, properties, properties. Right. And your suggestion of investing with land and building, that is a very, very good suggestion. இப்போ நம்ம கிளையன்ட்ஸ் எவ்வளவோ மீட் பண்ணுறோம். அவங்க வந்து பில்டிங்ஸும் லேண்ட் அண்ட் பில்டிங் வாங்கும் போது அவங்க டெசிஷன் மேக்கிங் வந்து ஒரு விஷன், தொலைநோக்கு பார்வையோட வாங்குறதுக்கு அவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. நிறைய பேர் 80% ஆஃப் கிளையன்ட்ஸ் தே ஆர் வெரி கிளியர். லேண்டோட பில்டிங்கு, சொத்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் எல்லாமே வந்து அவங்க நாலேஜபிளா நிறைய இன்வெஸ்ட் பண்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி தான் பாசிவ் இன்கம் இங்க இருக்கிறவங்களா இருக்கலாம், நம்மளோட சென்னை, மதுரை, கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களா இருக்கலாம், என்ஆர்ஐஸ் ஃப்ரம் அக்ராஸ் த வேர்ல்டா இருக்கலாம். பாசிவ் இன்கம் நிறைய கிரியேட் பண்றாங்க. 4-5 சொத்து வாங்குறாங்க. நாளைக்கு நம்ம ஒரு வீட்டுல வாழ போறோம், மீததுல வந்து வாடகை வருமானம் இருக்கும், அந்த ப்ராப்பர்ட்டியில அப்ரிசியேஷன் இருக்கும், அதுல தெளிவா இருக்காங்க. மீத வந்து ஒரு 10-20% ஆஃப் பீப்புள் அவங்களுக்கு அதுல எக்ஸ்பர்டீஸ் இல்லாத போது அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, ஒரு அம்யூனிட்டிஸோட நான் வந்து ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறது ஈஸி, ஏன்னா எனக்கு வந்து வேலைக்கு பக்கத்துல இருக்கு, அங்க பக்கத்துல இருக்குன்னு. அர்பனைசேஷன் வரும்போது நம்ம இன்னைக்கு மெட்ரோ ரயில் பத்தி பேசும்போது எல்லா இடத்துலயும் இன்னைக்கு டெவலப்மெண்ட் வந்து எங்க டிராபிக் மூவ் ஆகுதோ நம்ம எல்லாரும் நடந்து போறது கிடையாது. இன்னைக்கு வந்து உங்களுக்கு கனெக்டிவிட்டி இஸ் வெரி குட், பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் இஸ் வெரி குட், மெட்ரோ ரயில் இஸ் கமிங் இன் பிளேசஸ் லைக் கோயம்புத்தூர் அண்ட் சென்னை. அது மாத்திரம் இல்ல, எவ்ரிபடி ஹேஸ் 2-wheeler or a car, 4-wheeler. அப்ப நம்ம நடந்து போகாத போது distance is no more a distance. You should have a vision when you buy a property. That is my suggestion to everyone, that you should have a vision when you buy a property. துளைநோக்கு பார்வை வேணும். நம்ம வந்து சொத்து வாங்குறதுக்கு வெயிட் பண்ணக்கூடாது. ஒரு சொத்து வாங்கிட்டு அது க்ரோ ஆக வெயிட் பண்ணலாம், ஆனா சொத்து வாங்குறதுக்கே வெயிட் பண்ணக்கூடாது. இட் மேக்ஸ் ஆல் த டிஃபரன்ஸ். அந்த சொத்து வந்து நீங்க வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ல வந்து வாங்கும் போது எல்லாரும் சேர்ந்து கூடி இருக்கிற ஒரு பில்டிங்ல வாங்கும் போது அங்க வந்து டெப்ரிசியேஷன் தான் இருக்கும், அப்ரிசியேஷன் வராது. ஏன்னா பில்டிங்க்கு டெப்ரிசியேஷன் தான் இருக்கும். நீங்க வந்து உங்களோட கன்வீனியன்ஸுக்கு தான் பாக்குறீங்க. இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்மளோட வாழும் வீடு வந்து சொத்தா ஆகணும், அது ஒரு வெல்த் ஆகணும், அடுத்த தலைமுறைக்கு பாஸ் ஆகணும்னா நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம வந்து நியூசன்ஸ் வேல்யூ பில்ட் பண்ணக்கூடாது. நாளைக்கு வந்து அந்த அபார்ட்மெண்ட் 40 இயர்ஸ்க்கு அப்புறம் டெப்ரிஷியேட் ஆகுது, அது ரீடெவலப்மெண்ட்டுக்கு போகுதுன்னா ஒரு தலைமுறை அதுக்கு சஃபர் ஆகி வெளியில வரணும். அதுக்கு பதிலா நீங்க லேண்ட், நீங்களே உங்களோட ஓன் லேண்ட்ல வந்து உங்களோட வில்லா, உங்களோட பில்டிங் இருக்கும்போது அது உங்களோட சிங்கிள் ஓனர்ஷிப்ல வரும்போது அதுதான் உங்களுக்கு நாளைக்கு வந்து சொத்தா அமையும். ஸோ அதுல வந்து நீங்க டிஸ்டன்ஸ் ஃபேக்டரோ வந்து இன்னைக்கு வந்து நீங்க அதை வந்து ஒரு பெருசா நினைக்க முடியாது. பிகாஸ் டிஸ்டன்ஸ் இஸ் கோயிங் டு கொலாப்ஸ் அண்ட் யூ ஆர் நாட் கோயிங் டு வாக். ஸோ இதெல்லாம் வந்து அந்த விஷனோட நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து பல மடங்கு பெருகணும். சொத்து வந்து நம்ம வந்து வாழ்ற வீடு வந்து லிவிங்க்கு மாத்திரம் இல்லை, அப்ரிசியேஷன் இஸ் அ வெரி பிக் ஃபேக்டர். இந்தியா மாதிரி கண்ட்ரியில ஜனத்தொகை இருக்கும்போது லேண்ட் கேனாட் பி மேனுஃபேக்சர்ட். அப்போ பெர்மிசபிள் லேண்ட், பில்டிங் லேண்டோட நமக்கு வந்து வில்லாஸ் கிடைக்கிறது, இல்லை ஒரு ஓன் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு லேண்டோட ஒரு பில்டிங் கிடைக்கிறது வந்து ரொம்ப அரிது. அது வந்து கிடைக்கும் போது இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி இன் க்ரோயிங் ஏரியா. பிகாஸ் லேண்ட் கேனாட் பி மேனுஃபேக்சர். அண்ட் இந்தியாவில் வந்து உங்களுக்கு ஜனத்தொகை அவ்வளவு இருக்கும்போது இட் கீப்ஸ் அப்ரிஷியேட்டிங். அந்த அப்ரிசியேஷன் லாபம் தான் உங்களுக்கு ஒரு பெரிய லாபம். இன்னைக்கு நாளைக்கு 2 சொத்து வாங்குறீங்க, நாளைக்கு 2 சொத்துல ஒரு சொத்து லிவ் பண்றீங்க, ஒரு சொத்து வந்து அவ்வளவு அப்ரிசியேஷன் ஆகுது, நீங்க விற்கிறீங்க, அதுல அவ்வளவு கெயின்ஸ் இருக்கு, அது உங்களோட பல தேவைகளை பூர்த்தி பண்ண போகுது அப்படின்னா அதெல்லாம் உங்களோட வெல்த் ஒண்ணுதான் உங்களுக்கு பூர்த்தி பண்ண முடியும். only that has the magic of doing all of this. நீங்க சம்பாதிக்க முடியாதது, அது பிசினஸா இருக்கலாம், உங்களோட ப்ரொஃபஷனா இருக்கலாம், அதுல சம்பாதிக்க முடியாதது தான் உங்களோட சொத்து வந்து நீங்க சொன்ன மாதிரி தூங்கும் போதும் சம்பாரிச்சு கொடுக்க போகுது. அது வந்து இட்ஸ் a long haul game. 15 years 20 yearsல அது எவ்வளவு தூரம் பெருக போகுது. இன்னைக்கு நீங்க வந்து 60 லட்சத்துக்கு வாங்கினது நாளைக்கு அது வந்து 3 கோடியா வரும். அப்போ பல கோடி வந்து உங்களோட கெரியர்ல சம்பாதிக்க முடியுமா, சேவ் பண்ண முடியுமா, உங்க பிசினஸ்ல அவ்வளவு கோடிகள் உங்களால சம்பாதிக்க முடியுமா, சேவ் பண்ண முடியுமா, ஆனா உங்க சொத்து வந்து உங்களுக்கு அதை சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் the magic of property buying, the magic of wealth building. So that is a topic which we can go on about it, and right. It's all about making the right decision at the right time. And இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாடை பத்தி இவ்வளவு பேசும்போது அந்த growth opportunityல நம்மளும் we want to take a slice of it அப்படின்னா we can take the slice of it only by owning properties and by building wealth.
And there is a formula, as you shared, about how to leverage with the bank and what is savings and what is investments. So it is all about goal setting and planning, prudent financial planning. Planningல எதை வேணாலும் சாதிக்க முடியும். See, நம்ம நிறைய சம்பாதிக்கிறவங்க கடன்ல இருந்தும் பார்க்குறோம், ரொம்ப கம்மியா சம்பாதிக்கிறவங்க கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்ணியும் பார்க்குறோம். அப்ப என்ன வித்தியாசம்? இட் இஸ் ஆல் அபவுட் பிளானிங். பிளானிங் இல்லாம இருந்தா, எக்ஸலண்ட் 11 ஃபுட்பால் பிளேயர்ஸ் இருக்காங்க, கோல் போஸ்ட் ரிமூவ் பண்ணிருங்க, there is no game. So goal lifeல இல்லாம இருந்தா what can happen to the life? You're lost. There is no game. There is no game in life. So it's all about goal setting and the regular family goals வைங்க. You, your spouse, with your children have family goals. உங்களோட கெரியர்ல, உங்களோட பிசினஸ்ல what is going to be your earning goals, growth goals, investment goals. அதுக்கு நீங்க எப்படி எக்யூப் ஆக போறீங்க, பிளானிங் எப்படி பண்ண போறீங்க, அதை ரிவ்யூ பண்ணுங்க. as a family, as a business organization, you keep reviewing everything continuously and go goal oriented. Goal oriented purpose driven இருக்கும்போது, இந்த மாதிரி நம்ம prudent investment and wealth building இருக்கும்போது, தமிழ்நாடு இவ்வளவு வளர்ச்சி அடையும் போது 100% you are also part of the growth story. I just wish everybody is part of the growth story, of the huge growth story of Tamil Nadu, and wish you a fabulous life. And today's session was fantastic. Thank you everyone, and thank you Mr. Nagu for joining us for the session. Thank you everybody. Wish you all a fantastic growth. And remember, பாரம்பரியம் அதைத்தான் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். All right, all the best. Thank you. Okay, bye. Signing off now. See you in the next session.